மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சேலத்தில் விஜய், மேற்கு மண்டலத்தில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு சொல்லி ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பரப்புரை, இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல சேலத்தில் அவங்க நடத்த நினைத்தது மக்கள் சந்திப்பு, அதாவது ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னா, சேலம்ங்கிறது எடப்பாடியுடைய ஊர், எடப்பாடியுடைய கோட்டையிலே போய் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் சேலத்தை அவங்க செலக்ட் பண்ணது. இது விஜயினுடைய விருப்பமாக மட்டும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதிமுகவிலிருந்து தன்னை கட்டம் கட்டிய எடப்பாடிக்கு விஜயை வச்சு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையனுடைய பிளானாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, இப்போ திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாகவே விஜயை முடக்கி போடுகிற ஒரு வேலையை தான் திமுக அரசு காவல்துறை மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. 50 நிபந்தனை, 51 நிபந்தனை அப்படின்னு விதித்து எந்த கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சேலம் பொதுக்கூட்டத்துக்கு இவங்க கொடுத்த அனுமதி கூட அப்படி தான் அங்கே மறுக்கப்பட்டது. ஏகப்பட்ட நிபந்தனைகள். கடைசியாக பார்த்தீங்கன்னா 5000 பேரோட கூட்டம் நடத்துறதுக்கு விஜய் பேசாமல் பனையூர்லேயே உட்காந்துருக்கலாம். இதனால எந்த நன்மை விளைய போட்டுருக்கலாம். ஆமாம், வீடியோவே போட்டிருக்கலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு அவசியமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 5000 பேரில் கிட்டத்தட்ட 4999 பேர் அந்த கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. விஜய் சேலத்துக்கு வரலைனாலும் அந்த 5000 ஓட்டு விஜய்க்கு தான். பொதுமக்கள் யாரும் அந்த கூட்டத்துக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ எதுக்கு அந்த கூட்டம்? பட் அதே நேரம் விஜய் அங்கு பேசும்போது அது யூடியூப்லேயும் மற்ற தொலைக்காட்சிகள்லையும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ இந்த கால்குலேஷனில் தான் ஓகே, நேரடியாக நம்மளால் மக்களை சந்திக்க முடியல, இந்த வழியாவது நம்ம மக்களை சந்திக்கலாமே, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இதை பயன்படுத்துவோம். பட் அதே நேரம் என்னன்னு கேட்டால், இதே மாதிரியே நீங்கள் 5000 பேர் 3000 பேர் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அதுக்கு விஜய் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான வழியை அவர் யோசிக்கணும். இல்லை, உண்மையிலே அனுமதி கொடுக்குறாங்களா? ஏன்னா இப்போ சேலத்துக்கே அவங்க சொன்னாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட அனுமதி இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அனுமதி ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பக்கம் அனுமதி இழுத்தடிக்கப்படுது, இன்னொரு பக்கம் நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்படுது. இப்போ நார்மலாக வேறொரு கட்சி அப்படின்னா அதை கரெக்டாக எதிர்கொள்வாங்க, நீதிமன்றத்துக்கு போய் கூட அவங்களால அந்த அனுமதியை வாங்கிட முடியும். தாவேக்காக்குள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, கரூரில் நடந்த அந்த சம்பவம் அது அவங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கரும்புள்ளி. நீங்கள் அதை எந்த பதில் கொண்டும் அதை நீங்கள் தாண்டி வரவே முடியாது. இப்போ நீங்கள் காவல்துறையில் போய் அனுமதி கேட்குறீங்க, அவங்க கரூரில் இப்படி நடந்துச்சே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கும்போது உங்களால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அதனால் இவங்க வேறு வழி இல்லாமல் அதை காரணம் காட்டி இப்படியெல்லாம் அவங்க நிபந்தனை விதிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அதை ஏற்க வேண்டிய இடத்துக்கு தாவேக்கா தள்ளப்படுது. அதையும் தாண்டி இல்லை எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவங்க வேறு வழியை தேடும்போது நாளைக்கு அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அதனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியலங்கிற ஒரு கடும் நெருக்கடியில் இருக்கார் இந்த பிரச்சார விஷயத்தில். இப்போ அதிகாலையிலேயே இன்ப அதிர்ச்சி, என் சகோதரிகளுக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும், போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்வர்கள் வீடியோவே போட்டிருக்காரு. அதாவது மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு, இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபாய், எல்லாம் மொத்தமாக சேர்த்து 5000 ரூபாய் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு மாநில தேர்தல் பார்த்தோம், ஒரே அதில் 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க ஒரு திட்டம் மூலயமா. அதோட பேட்டர்ன் தான் இதுவா, இல்லை இது திமுக தேர்தலுக்காக இதை பண்ணிட்டு நம்ம போயிடலான்னு பார்க்குறாங்களா? அதாவது இப்போது அறிவிக்கப்படுகிற எல்லா திட்டங்கள் தேர்தலை மனசில் வச்சு தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ கடந்த ஒரு 15-20 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தினம் ஒரு அறிவிப்பு தான், தினம் ஒரு கூட்டம் பேரணிட்டு பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாள் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு மக்கள் மீது அப்படியே அக்கறையும் அன்பும் பாசமும் பொங்கி பிரவாகம் எடுக்கிறத சென்னையிலே ரோடெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமாம், பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் வர்றதுனால இவங்க ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. பல பெண்கள் ஓப்பனாக பேசுகிறதே நம்ம கேட்குறோம்.
தாவேகாவினரே சொல்கிற மாதிரி திமுகவிடைய அமைச்சர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட தாவேகாக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது கற்பனை கிடையாது, அதுதான் ரியாலிட்டியும் கூட. அப்போ அது திமுக அரசுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதால் இன்னைக்கு பெண்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தான் இந்த 5000, 3000, 4000 ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து இருக்கிற ஓட் பேங்கில் வந்து கணிசமானது இளைஞர்களும் பெண்களும் தான். நீங்கள் இளைஞர்களுக்கு 50,000 தர்றேனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதே நேரம் பெண்களுக்கு வந்து 5000, 3000 ஆசை காட்டினா நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கால்குலேஷன் தான் இதையெல்லாம் அவங்க வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இந்த பொங்கல் பரிசாக இருக்கட்டும், அது அரசு எளிய மக்களுக்கு கொடுக்குற ஒரு உதவி. அது உதவின்னு கூட சொல்ல முடியாது, நாம் வரியாக செலுத்தியதை அவங்க நமக்கு திரும்பி கொடுக்குறாங்க. அதனால அதை வந்து இலவசம்னோ அல்ல அரசு மக்களுக்கு பிச்சை போடுதுன்னு நம்ம கொச்சப்படுத்திட முடியாது. ஆனால் அதை நீங்கள் ஒரு தேர்தலுக்கான டூலாக பயன்படுத்துறதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாத, ஆதரிக்க கூடாது. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே பாருங்க, நம்ம பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கறதையே என்ன தேர்தலுக்கான விஷயமா பயன்படுத்துறாங்க. அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு டூலா இவங்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ இளைஞரணி மாநாட்டில் கூட அரசு பேருந்துகள் மூலியமா தான் மக்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பேருந்துகளுக்கு டீசல் செலவு, அந்த அரசு பேருந்துக்கு ஊழியர்கள் வந்திருப்பாங்க, ஓட்டுநர்கள் இருப்பாங்க. இப்போ அது எல்லாமே மக்கள் காசு தானே. அப்போ ஆளுங்கட்சினா தேர்தலுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே மக்கள் காசுலேயே செலவு பண்ணிக்க முடியுமா? அதாவது இங்கே இருக்கிற அந்த சட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கோளாறான சட்டம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடியாக இருக்கட்டும். இப்போ மோடி வந்து இப்போ வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாரு. அரசு திட்டங்கள் சார்பாக மட்டும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்துக்குமே போகிறத நம்ம பார்க்குறோம். அவர் வர்ற விமானம் வந்து இது யாருடைய செலவில் நடக்குதுன்னா அரசு செலவு தான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சென்னைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோமே, சென்னையில் வந்து என்ன பண்ணுவார், அரசு சார்பாக ஒரு விழாவில் கலந்துக்குவார். அது 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவார். ஆனால் வர்ற ஃப்ளைட் யாருடைய செலவு? அரசு செலவு. சார் எதுக்கு வந்திருக்காரு? அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அப்படியே பாரதிய ஜனதாவுடைய பொதுக்கூட்டத்துக்கு போனாருன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் பணத்தை விரயமாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடியுடைய விமான செலவு மட்டுமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பல 100 கோடி ஆச்சு. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரசு பணம் விரயமாக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு விளம்பரங்கள். அங்கே உட்காந்துட்டு மோடி வந்து 10,000 கோடியில் அது பண்ண, 10,000 கோடியில் இது பண்ணுன்னு அவர் படத்தை பெருசாக போட்டுக்குவார். அதனால் யாருக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மைலேஜ். கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடக்குது. மு.க. ஸ்டாலின் அதே தான் பண்ணுறாரு. நீங்கள் பேப்பரை திறந்தா டெய்லி ஒரு விளம்பரம். அப்போ அது யாருக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, திமுகவுக்கு. அப்போ மக்கள் பணம் அங்கு வந்து கட்சிக்காக விரயமாக்கப்படுது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதும் அப்படி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்குது, அரசு பேருந்தையும் கூட நீங்களோ நானோ நினச்சா வாடகைக்கு எடுத்துட முடியும். ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டது அந்த மாதிரி திமுக வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியதா சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 50 பஸ்ஸை திமுக பேரணிக்கு வந்து பயன்படுத்தி அதில் பெண்களை கொண்டாந்து இறக்கலாம். கேட்டால் இல்லை இல்லை அது மகளிர் இலவச பேருந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசு பணத்தை, அதாவது மக்கள் பணத்தை வந்து விரயமாக்கிக்கிட்டு இருக்காங்க.